லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி பார்த்தோம், குரு பயிற்சி பார்த்தோம், ராகு கேது பயிற்சி பார்த்தோம். ஸோ ஒன்னொன்னு வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு ராசிகளுக்கு வந்துட்டு நடந்திருக்கு. இதோட அமைப்பு எப்படி இருக்கு, ஒரு பயிற்சி வந்துட்டு ஒரு ராசிக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல மீன ராசிக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜிஸ்ட் ஆன நம்மளோட டாக்டர் மிஸ்ஸஸ் தீபா அருளாளன் தான் இருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். மேம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது எல்லாமே தனித்தனியாக எல்லா ராசிக்கும் வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ குரு பயிற்சி பார்த்தா ஒரு ராசிக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இன்னொரு ராசிக்கு வந்துட்டு ராகு கேது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளோட மீன ராசிக்கு இந்த 3 பயிற்சி வந்துட்டு எப்படி மேம் இருக்கு? பொதுவாக சனி பயிற்சி வந்து பாருங்க, மீனத்துக்கு ஜென்ம சனியா வந்து உட்காந்துருக்காருமா. அதாவது 7 நாட்டு சனியினோட மத்திம 2.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனம் இருக்கு. அப்ப ஜென்ம சனியா வந்து உட்காந்துருக்காங்க. பொதுவா மீனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. மீனம் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, கழுவுற மீன்ல நடுவுல இருக்கவங்க, ரொம்ப புத்திசாலிங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக மற்றவங்களை கைட் பண்ணக்கூடியவங்க. ஆனால் ஜென்ம சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மென்டார் தேவைப்படும். நான் ரொம்ப தெளிவு, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஞானம், ரொம்ப விவேகம் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ எனக்காக நான் வந்து ஒன்று செய்கிறேன்னு போது என் மைண்ட் என்னவோ கொஞ்சம் ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு குழப்ப நிலையில் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் மீனத்துக்கு. ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், மந்த நிலை, மனதளவுலையும் உடல் அளவுலையும் மந்த நிலை அப்படின்றது இருக்கும். அப்போ மீனம் நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஜென்ம சனியில் இருக்கோம். அப்போ நம்ம இயற்கையான புத்திசாலித்தனத்தை சனி மாஸ்க் பண்ணுவார், நம்மளோட சுறுசுறுப்பு தனத்தை சனி மாஸ்க் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஓவர் ரைட் பண்ண பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தில் நம்ம மீனராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் வந்து காஷியஸாக அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் குரு சுககுருவாக இருக்காரு. அவர் நிறைய சுகபோகங்களை கொடுக்க போறாரு. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவரை பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கும் மேல ராகு 12, கேது 6. ராகு 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல ராகு. பொதுவாக விரயஸ்தானத்துல ராகு இருக்காருன்னா லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உனக்கு லக்ஸரிஸ் லாவிஷ்னஸ் அப்படின்றது இயற்கையாவே வந்துடும். ராகுனாலே பிரம்மாண்டம், அதீதமா செலவு பண்றது எனக்கு பிடிக்கும். நான் ஒரு 5000 ரூபாய் புடவை வாங்க போனேன். அங்கே போனால் எனக்கு 10,000 ரூபாய் புடவை பிடிச்சிருக்கு. நான் அதை பெருசாக கவலைப்படல. நான் 10,000 ரூபாய் புடவை ஒன்று வாங்கினேன். என் கையில் காசு இல்லை. கூட என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவகிட்ட கடை வாங்கிட்டேன். அந்த மாதிரி மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து நம்ம ராகுவை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிற ஸ்தானத்துக்கு மேலே குருனோட விசேஷ பார்வை அப்படின்றது இருக்கு. அப்போ குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம். இப்போ கேதுவை பற்றி நம்ம யோசிக்கணும். கேதுக்கு மேலே குருனோட பார்வை அப்படின்றதுல கேது 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது. பொதுவாக 6ஆம் பாவத்துல கேது இருக்கிறதுன்றது நல்லது. அதுல வந்து சுபர்கள் இருக்கிறத விட அசுபர்கள் இருக்கிறது அப்படின்றது நல்லதா. கேது வந்து இருக்கிறது நல்லது. பட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிஸார்டர் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க மீனமா இருக்காங்க, மத்தியம வயசா இருக்காங்க அப்படின்போது உங்களுக்கு டயபெட்டிக், பிபி, இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க சுய ஜாதகத்திலும் கேது பெருசா ஃபேவரா இல்லை. அப்ப மன ரீதியான பிரச்சனைகள், சந்திரனும் கெட்டு போயிருக்கு. அப்ப மன ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மைல்டா, ஹெவியா இல்லை. அப்ப நம்ம இந்த ஆன் தி ஹோல் பார்க்கணும் அப்படின்னா, ஆன் தி ஹோல் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு ஃபர்ஸ்ட் சனியை கொஞ்சம் பசிஃபை பண்ணிக்கணும், கேத்துவை பசிஃபை பண்ணிக்கணும். இவங்க 2 பேரை பசிஃபை பண்ணா போதும். சனியை பசிஃபை பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று சிவனை கும்பிடணும், இல்லைன்னா ஹனுமனை கும்பிடணும். இப்போ நம்மளுக்கு கேத்துவையும் பசிஃபை பண்ணணும், சனியும் பசிஃபை பண்ணணும். 2 விஷயம். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கல் 2 மாங்காய் அப்படின்ற கதை அப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹனுமனை வழிபாடு பண்ணலாம். ஹனுமனை வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து பாருங்கம்மா, நம்ம சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம், ஹனுமனை வழிபாடு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குமா, அதை தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான். ஓகேங்களா? 10 நிமிஷம் அந்த ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் வரும். ஸ்ரீ குரு சரண் சரோஜ் ஸ்ரீஜமன முகுர சுதார் பரணோம் ரகுவர விமலையச்ச ஜோதாயக பலசா புத்திஹீன தனுஜானிக்கே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தான். தினம்தோறும் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா
பஜ்ரங் பலி, அதாவது ஹனுமனோட முழு கடாட்சம் வரும். எங்கெல்லாம் ஹனுமனோட முழு கடாட்சம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாருங்க சனி 10 அடி தள்ளி இருப்பாரு, ராகு 20 அடி தள்ளி இருப்பாரு, கேது 40 அடி தள்ளி இருக்கும். ஓகே. ஏன்னா ஹனுமனை கண்டா இவங்களுக்குலாம் பயம். அதனால நம்ம ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்றது. இது மட்டும் இல்லம்மா, பொதுவாக ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்றோம் அப்படின்னா இந்த நார்த்ல வந்து பாருங்க நிறைய குருஜிஸ் ஹனுமன் சாலிசாவை சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த பேய் பிசாசு ஓட்டுறது, இந்த ரொம்ப வந்து ஒரு பெரிய சக்தி பிரம்ம ராட்சஸ் மாதிரி பெரிய சக்திகளை ஓட்டுறது கூட ஹனுமன் சாலிசா பலனளிக்கும். நம்ம ஒன்றும் யார் பேயும் ஓட்ட போகிறது இல்லை. பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு நல்லது நடக்கணும், கிரகங்கள் வந்து பசிஃபை ஆகணும், பிளானட்ஸ் நம்மளுக்கு நல்லது செய்யணும். முக்கியமாக இந்த மாதிரி சனி ராகு கேட்டுலாம் அப்படின்னும் போது நம்ம ஹனுமனை வழிபாடு பண்ணுறது அதி அற்புதமான பலன்களை தரும். ஓகே மேம். மேம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என் பையன் வந்துட்டு ரொம்ப குழந்தை தான், ஒரு 5லேருந்து ஒரு 6 வயசு குழந்தையா தான் இருக்கான், அவனுக்காக அம்மாவோ இல்லை அப்பாவோ வந்துட்டு இந்த மாதிரியான ஹனுமன் சாலிசா படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள கோவிலுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு பதிலாக இவங்க ஒரு வெத்தலை மாலை போடுறது இல்லை வடை மாலை போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா மேம்? தாராளமாக பண்ணலாமா. இது 5 வயசு குழந்தைக்கு 6 வயசு குழந்தைக்குன்னு இல்லைம்மா, இப்போ 25 வயசு குழந்தை கூட அம்மா பேச்சை கேட்கறது இல்லை. அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழறாங்க. இப்போ எங்கள் காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் கேட்கணும். இப்போ வரைக்கும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது வேற கூட அப்படிதான் மேம். சரி நம்பிட்டம்மா. ஓகே, எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் கேட்டோம். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டுட்டு. அதாவது என்னென்னம்மா, சொசைட்டியில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் தேவை, நம்மளுக்கு மரியாதை கௌரவம் அப்படின்னும் போது நிறைய வந்து ஜாதக ரீதியாக பெருசாக ப்ளஸ் இல்லை அப்படின்னாலும் லைஃப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது அப்படின்றத நாங்கள்லாம் கற்றுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த கால பசங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீ அப்படி தான் வாழணும் அப்படி நாளைக்கு என் குழந்தையே நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து விருப்பம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ என் குழந்தையே நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நீ நல்லவனோ கெட்டவனோ வாழு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ற டைலாக்லாம் நான் பேச முடியாது. நீ வந்து துப்பு கெட்டத்தனமா வாழ்ந்துட்ட, நீ இது பண்ணிட்ட, நான் எப்படி வாழ முடியும், என் வாழ்க்கையை நான் வாழறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பா பிள்ளைங்க. இப்போதைய சின்ன பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் அப்படி தானே பேசுவாங்க. அப்போ நம்ம அப்படிலாம் யோசிக்க முடியாது. நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், வழிபாடு பண்ணுறது மூலியமா மாறுது அப்படின்றது உண்மை. அப்போ பெரிய பிள்ளைங்களும் அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க, அவங்க சுவாமி கும்பிட மாட்டேங்கிறாங்க. பெருசாக நிறைய பிள்ளைங்களுக்கு இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை அப்படின்றது இல்லை. அப்போ தாராளமாக அவங்களோட தாய் வழிபாடு பண்ணலாம். தாய் இல்லாத பிள்ளைங்களா இருந்தால் தாராளமாக தந்தை வழிபாடு பண்ணலாம். ஹனுமனுக்கு தெரியும் இல்லையா யாருக்காக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க வழிபாடு பண்ணுறாங்க. அந்த குழந்தை 30 வயசாக இருந்தால் என்ன 3 வயசாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தாராளமாக பண்ணலாம். ஓகே மேம். மேம் ரொம்ப நன்றி மேம். என்ன மாதிரியான வழிபாடு வந்துட்டு பண்ணால் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.